ராமநாதபுரம் அடுத்த உப்பூர் பகுதியில் மீன்வளத்துறை சார்பில் 127 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் கடல் பாசி வளர்ப்பு மைய கட்டடம் தரமற்ற முறையில் கட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு சார்பில் 127 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டு கட்டணம் கட்டிக்கிட்டு உப்பூர் கடல் பாசி மையம், அந்த கடல் பாசி மையத்தில் அந்த உப்பா இருக்கிற அந்த செகரைய சேருக்கும்ல, அதை கொண்டே பேஸ்மெண்ட்டுக்கு அள்ளி போட்டு வேலை பார்க்குற மத்திய அரசு சார்பில் 127 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் போட்டு கட்டணம் கட்டிக்கிட்டு உப்பூர் கடல் பாசி மையம், அந்த கடல் பாசி மையத்தில் அந்த உப்பா இருக்கிற அந்த செகரைய சேருக்கும்ல, அதை கொண்டே பேஸ்மெண்ட்டுக்கு அள்ளி போட்டு வேலை பார்க்குற. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நேரலையில் தருகிறார் இந்த செய்தியாளர் பூபேஷ். வணக்கம். தற்போது அந்த பகுதியில் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பொதுமக்கள் வைத்துள்ள குற்றச்சாட்டு தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம், அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட இடங்கள்ல மீனவர்களுடைய நலன் கருதி மத்திய அரசின் நிதியுதவியோடு 127 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு திட்டமானது செயல்படுத்தப்பட்டது. அந்த மீனவ மக்களுக்கான பாசி வளர்ப்பு மையங்கள், அதே போல மீன்பிடி இறங்குதளங்கள் உள்ளிட்டவை அடங்கிய இந்த திட்டமானது மத்திய அமைச்சரால் ராமநாதபுரத்தை அடுத்த உப்பூர் பகுதியில் துவக்கி வைக்கப்பட்டு அதற்கான பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. பணிகளானது கிட்டத்தட்ட 70 முதல் 80 விழுக்காடு வரை நடைபெற்று இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கட்டுமானங்கள் முழுவதும் தரமற்றதாக கட்டப்படும் ஒரு அதிர்ச்சி தகவல் நியூஸ் தமிழ் கள ஆய்வுல அம்பலமாயிருக்கிறது. இந்த பகுதியை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அருண் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த கட்டிடத்தினுடைய கட்டுமானத்தின் தரைத்தளத்திற்கு இது போன்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உப்பு களிமணல் கொண்டு தரைத்தளம் அமைப்பதற்கான மணல் நிரப்பப்படுகிறது. இவ்வாறு நிரப்பப்படும் பட்சத்தில் அந்த தரைத்தளமானது வெகு சில நாட்களிலேயே முழுவதுமாக விரிவடைவது மட்டுமல்லாது அவை இறங்கும் தன்மைக்கு மாறிவிடும் என்ற குற்றச்சாட்டானது பிரதானமாக இருந்திருக்கு. அது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ஏற்கனவே கட்டி முடிப்பதற்குள்ளாகவே அரித்து முழுவதுமாக ஆங்காங்கே சேதமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடியும். அது மட்டுமல்லாது அந்த கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கலவையில் எம்சாண்டோடு மிக சொற்ப அளவிலான சிமெண்ட் மட்டுமே கலக்கப்படுவதும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 127 கோடி ரூபாய் அளவிலான திட்டங்கள் வெகு சீக்கிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல மத்திய அமைச்சர் அவரே இந்த பகுதியில் அந்த அடிக்கல் நாட்டி சென்றிருக்கக்கூடிய சூழல்ல எந்த ஒரு மேற்பார்வையும் இல்லாமல் தரமற்ற முறையில் இது குறித்து கட்டுமானம் கட்டுவது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நம்மை தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம், இது குறித்து தகவல் எதையும் வெளியிட வேண்டாம் என்று தொடர்ந்து வற்புறுத்தி வருகின்றனர். இந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த கட்டுமானம், இந்த மைய வளாகம் என்பது மீனவர்களுக்கு மிக முக்கியமானதாக அறியப்படுது. காரணம், இந்த பகுதி முழுவதுமே மீனவ மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சூழல்ல ஏழை எளிய மீனவர்களுக்கு, குறிப்பாக அந்த பெண்களுக்கு இந்த பாசி வளர்ப்பு மைய வளாகம் என்பது மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்ற அடிப்படையில் மத்திய அரசினுடைய நிதி உதவியோடு இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்படியான சூழல்ல இங்கு தரமற்ற முறையில் கட்டுமானங்கள், அதுபோல முறைகேடுகள் நடப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இங்கு ஆய்வு செய்வது மட்டுமல்லாது அதனை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதிக அளவில் மக்களின் வரிப்பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த கட்டுமானத்திற்கு அரசு முன்னெடுப்பு மேற்கொண்ட போதிலும் கூட சில ஒப்பந்ததாரர்கள் அதிகாரிகளுடைய மெத்தனம் காரணமாக இங்கு முறையற்ற முறையில் அந்த ஊழல் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உடனடியாக அதனை ஆய்வு செய்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இதனை தரமாக கட்டி அந்த ஏழை எளிய அந்த மீனவர்களுக்கு பயன்படும் விதமாக இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். இது தொடர்பாக பகுதி வாசிகள் அளித்த அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். மத்திய நீர்வளத்துறை மீன்வளத்துறை அமைச்சத்திலிருந்து பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. வெறும் களிமண்ணா கட்டிருக்காங்க, தரம் இல்லாமல் இருக்கு. 170 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. தரம் பெற்ற சிமெண்ட் இருக்குது, பொருளும் சரியான விலைக்கு இல்லை, பில்டிங் அரிச்சு போயிரும்பு இருக்குது. கட்டி முடித்த பில்டிங்குமே சரியில்லாமல் இருக்குது.
இப்போ பாருங்கள் களிமண்ணி உள்ள விட்டு கொட்டுறாங்க. இது நீண்ட நாளைக்கு நீடிக்காது. இதுவும் தரமற்ற முறையில் நடந்துகிட்டு இருக்கு. இதை வந்து நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன்.